வேட்புமனுக்கள் மிக அற்புதமாக இன்னைக்கு சந்தோஷமாக தாக்கல் பண்ணியிருக்கேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி எங்களுடைய கழக பொதுச்செயலாளர், எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர், எங்களுடைய கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அத்துணை கூட்டணி தலைவரோடு மிக மிக சந்தோஷமாக இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன். காவல்துறையோட கெடுபிடி எப்படி? காவல்துறை கெடுபிடி இருக்கத்தான் செய்யும். நாங்கள் நியாயமாக போகிறதுனால நாங்கள் அதை கண்டுக்கிறல. காவல்துறை சில உள்ளே வராத செய்கிறது, அவங்க தேர்தல் ஆணையப்படி நடந்தாங்கன்னா எந்த இது வராது. ஆளுங்கட்சிக்கு ஒன்று எதிர்கட்சிக்கு ஒன்று விதமாக நடக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப குற்றம் சொல்கிற அளவுக்கு இல்லை. தேர்தலுக்குள்ள நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். மிக மிக நன்றாக இருக்குது. எனக்கு எந்த பயம் இல்லை. இன்றைக்கி நாமினேஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து உங்களை மே மாதம் 4ஆம் தேதி ஜிசிடியில் சந்திக்கிறேன். நல்ல வாழ்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 10 தொகுதி 10 எங்களுக்கு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அந்த வாக்குப்பட்டி கூட கரூர்லேருந்து செஞ்சு கொண்டு வந்துட்டாரா? நாம தான் ஜெயிப்போம், நம்ம மட்டும். அப்போ யாருமே ஓட்டு போட, எனக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க ஐயா. நாம தான் ஜெயிப்போம், நம்ம மட்டும்தான் ஜெயிப்போம்னு என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. பெட்டி அவங்களே செஞ்சு கொண்டு வந்துடுவாங்களா? தேர்தல் பணிக்கு கரூர்லேருந்து 100% கொண்டு வந்துருக்கோம். உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். வேட்பாளரே கரூர். அட என்னையே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர் கூட இங்கே ஆள் இல்லையா? அது சுயேட்சைக்கு கூட 18 கரூர் வேட்பாளர் சுயேட்சை 4ஆம் தேதி நாமினேஷன் பண்ணி வேட்பாளர்கள் அடியாட்கள் கொண்டு எங்களுடைய கொங்கு மக்கள் கட்சி சொல்கிறார் அடியாட்கள். எதுக்கு நீங்கள் இத்தனை பேரை கொண்டு வர்றீங்க? கழகம் ஏற்படுத்த பயம். இங்கே பாருங்க, இதுவெல்லாம் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வைரம் பாய்ஞ்ச கட்டைங்க. இதுக்கெல்லாம் பயப்பட முடியல. இது பணங்காட்டு நெறியில். நாங்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் பஞ்ச மாட்டோம். நீங்கள் மித்த இடங்களில் பண்ணுங்க. இது கோவை மண், அமைதி வளம் வளர்ச்சி விரும்புவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் அலும்பு பண்ண அறுத்து விட்டுருவாங்க. நல்ல சப்போர்ட் இருக்குது. எதிர்பாராத விதமான சப்போர்ட் இருக்குது. தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்க திட்டமிட்டுருக்கீங்களா? அந்த 18 பேர் கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் போய் போட்டோ எடுத்தீங்களா? எத்தனை பஸ் நிற்குது? எங்கேருந்து வந்து தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்குது? தேர்தல் நடவடிக்கை எடுக்கணும். இல்லை. தேர்தல் ஆணையத்தில் கண்டிப்பாக நாளைய தினம் புகார் அளிக்கப்படும். ஏன்னா இந்த கோயம்புத்தூர் அதாவது ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் நிற்கலாம். ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி சார்பாக ஒருத்தர் அறிவிச்சிட்டிங்க, அது விடுங்க, அது அவங்களே ஏற்றுக்கிற போது நம்ம என்ன. ஆனால் அதுக்கு சுயேட்சை கூட 18 பேரை அங்கேருந்து இது கொண்டு வரும். இங்கே இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை போடுங்க. நாங்கள் ஒன்றும் சொல்லலையே. என்னென்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க? அது நாளைய தினம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்பயே அதை சொல்லணும்னா தப்பாயிரும்ல. அதில் அது தெரியல. என் பேரில் இல்லை. என் பேரில் இறக்குறது கஷ்டம். அம்மன் அர்ஜுனங்கிற பேரில் இல்லை. ஏன்னா அர்ஜுனம் இருக்குது, அம்மன் வராது. நம்ம இந்த தேர்தலில் வந்து பணநாயகமாக ஜனநாயகமாக தொடர்ச்சியாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கப்போ அந்த ஒரு நாளுக்கு ஆசைப்பட்டு அண்டா குண்டாவுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது, 5 வருஷத்தை அடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கீங்க. அப்படி மக்கள் மீது அந்த விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? தம்பி நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வெள்ளி கொலுசுன்னு சொல்லி கல் வெள்ளி கொலுசு கொடுத்தீங்க. அது திருப்பி விற்றா 10 ரூபாய்க்கு கூட போகலை. நீங்கள் மக்களை ஒரு தடவை ஏமாற்றலாம், தொடர்ந்து மக்களை ஏமாற்றன்னு கனவு கூட காணாதீங்க. மக்கள் இந்த வாட்டி உங்களை ஏமாற்றுவாங்க. ஏற்கனவே 3 முறை உங்களை ஏமாற்றிட்டாங்க இந்த கொங்கு மண்டலம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஆளை உற்பத்தி பண்ணி வர்றேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆரம்பமே சரியில்லையே. உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் 97 பேர் எப்படி ஜெயிச்சிங்கன்னு தெரியும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது கண்காணிப்பில் நடக்கிற தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் உங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு, நீங்களாக ரிசல்ட் அறிவிச்சிட்டு போயிட்டீங்க. அதனுடைய பாவமெல்லாம் சும்மா விடாது. இல்லை, உங்களுக்கு சவுத்தில் நீங்கள் மெயினாக கொடுக்குற ப்ராமிஸ் என்ன? ஜுவல்லரி செக்டர் வந்து அவங்க அந்த ஜுவல்லரி பார்க்கு அனௌன்ஸ் பண்ணி வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய ப்ராமிஸ்
அதை அலௌன்ஸ் பண்ண யாருமா 2019 மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அறிவிக்கப்பட்டு தொண்டாமுத்தூர் இங்கே டவுனுக்குள்ளே என்னுடைய தெற்கு தொகுதியில் இடம் இல்லாத காரணத்தால் தொண்டாமுத்தூரில் தொம்பிலிபாளையத்தில் 2 ஏக்கர் நிலம் கொடுத்து நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இடத்தை, அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த பழமொழியை, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம், நாங்கள் கொண்டு வந்த இடத்துல நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு இப்போ சிட்கோவில் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. அது அந்த பொற்கொள்ளர்களுக்கு தெரியும் இதை கொண்டு வந்து அதிமுக தான். அது இப்போ கட்டடம் தானே கட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் அதை மென்மேலும் அதை அதை மட்டும் இல்லைங்க, சிறு தொழில்களை நாங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்வதற்கு என்ன திட்டங்கள் கொண்டு வரோமோ அத்தனை திட்டங்கள் கொண்டு வரோம். ஏன் அதை அந்தளவுக்கு எங்களால் முடியும்னா மத்திய அரசோட இணக்கமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த கோவை பழையபடி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றதை போல் இங்கு தொழில் வளர்ச்சியை கொண்டு வருவோம். தொழில் வளர்ச்சி அதிகமான தொழிற்சாலை, பன்னாட்டு தொழிற்சாலைகளை நம்ம இங்கே கொண்டு வந்தால் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தால் இந்த இவங்களுக்கு கொடுக்குற இந்த அண்டா குண்டாக்கெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க.